அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது ஒரு அதிகாரப்பூர்வமாகவே நான் விஷயத்தை சொல்லிடுறேன். சும்மா போகிற போக்கில் ஏதோ இஷ்டத்துக்கு வளர்கிற ஆள் நான் கிடையாது. நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர். நான் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் அந்த பொறுப்பு. அதற்கு ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் கடிதம் கொடுத்துட்டு யார் யார் என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க, அப்புறம் வாட்ஸ்அப் சாட் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்குள்ளே எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட அழுத்தத்துக்காகத்தான் அதிமுக கூட்டணிக்குள்ளே சேர்த்தாரு. ஆக்சுவலாக அவருக்கு டிடிவி தினகரன் பிடிக்காது. அவர் மன்னார்குடி மாஃபியான்னு எல்லாரையும் ஒதுக்கி தான் வச்சுருந்தார். பிஜேபி கொடுத்த அழுத்தத்தினால ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன், சசிகலா சேர்த்துக்க மாட்டேன், குறைஞ்சபட்சம் சரி நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க, டிடிவியாவது கூட்டணியில் சேர்த்துக்கிறேன்னு தான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த நுட்பம் நிறைய புரியல டிடிவி தினகரனுக்கு புரியல. அவருக்கு பிஜேபி கொடுத்த அழுத்தத்தினால நான் மேலிடத்தில் சொல்லி, அதாவது அண்ணாமலை தேவையில்லாமல் டிடிவி தினகர்கிட்ட போட்டு கொடுத்து டிடிவி தினகரன் கூட்டணியில் இந்திய கூட்டணி வெளியே அனுப்பிட்டார். ஸோ கஷ்டப்பட்டு இந்திய கூட்டணி அன்றைக்கி உருவாக்குறது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக நான் தான் உருவாக்கினேன். அதில் தான் டிடிவி உள்ளே வந்தார். ஓபிஎஸ்லாம் இருந்தாங்க. அண்ணாமலைக்கு தலைவர் பதவியிலேருந்து நான் நீக்கிட்டேன். அவர் தலைவர் பதவி கிடைக்கல. ஸோ என்கிட்ட பார்த்தா நான் கொடுத்துருப்பேன் வாங்கி. அது அண்ணாமலை என்னை சந்திக்கவே இல்லை. அவருக்கு என் மேலே கோபம், ஏதோ அதிருப்தி இருட்டு போட்டோம். நான் மறுபடியும் தலைவர் ஆக்குறேன்னு சொன்னேன். அவர் என்னை பார்க்கல. ஸோ நான் முன்னெடுக்கிறேன்ல, மறுபடியும் இந்த கூட்டணி முன்னெடுக்கிறேன்ல, அப்போ அந்த கூட்டணி உடச்சி விடணும், பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தினகரன்கிட்ட ஏதோ பேசி இல்லாத போலாது என்னை பற்றி சொல்லி டிடிவி தினகரனை அவர் கூட்டணிலேருந்து வெளியே அனுப்பினார். நான் சும்மா இருப்பேன். மோடி அவர்கள்கிட்ட கடிதம் எழுதி அவருக்கு நீங்கள் கூப்பிட்டு என்ன பேசுமா பேசி நேரடியாக நீங்கள் ஒரு ஆளை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் ஒரு பொறுப்பாளராக பண்டா அவர்கள் நியமித்தோம். பண்டா அவர்களுக்கு இந்த தமிழக அரசியல் தெரியாது சரியா. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அனுப்புங்கன்னு மறுபடியும் எழுதி அனுப்பினேன். இல்லை என்னையோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நானே போய் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சார் உங்கள் லெவலுக்கு நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மரியாதை காரணமாக என்னை அனுப்பாமல் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களை அனுப்பினாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்ட்டு பியூஷ் கோயல் அனுப்பி விட்டாங்க. பியூஷ் கோயல் மூலமாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் டிடிவி தினகரன் மோடி அவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் அவர் இந்தியாவுக்குள்ளே வந்தார். அண்ணாமலையும் ஒன்றும் பண்ண முடியல. அண்ணாமலையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வான் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏடக்கூடமான இந்த சில்லத்தரமான வேலையெல்லாம் பண்ணினா மகன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அண்ணாமலையும் இப்போ அடக்கி வாசிக்கிறாரு. ஸோ அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் மேலத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி ஏதோ இந்த தேர்தல் பொறுப்பாக போட்டு விடுங்க, அவருக்கு இந்த பூத்து எல்லாம் போய் செய்யிட்டோம் தமிழ்நாடு முழுக்க அப்படி என்னுடைய இப்போவும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணி அண்ணாமலைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். வேறு எவனும் ரெக்கமெண்ட் பண்ணல. அது நல்லா அண்ணாமலைக்கு தெரியும். ஆனால் அண்ணாமலை நன்றி கெட்டவனாக இருக்கான். அவன் எவ்வளோ தான் உதவி செஞ்சாலும் இந்த கொடுக்குற கை வெடுக்குன்னு பிடுங்கிற நாயின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி குணம் சில பேருக்கு இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் நல்லதான் பண்ண போகிறோம், அதுக்குள்ளேயே பிடுங்குறது, நம்மளே எதிரியாக பார்க்குறது, கொடுக்குற கை வெடுக்குன்னு பிடுங்குற நாய்ங்கன்றது அதான் அர்த்தம். ஸோ நம்ம நல்லது பண்ணால் நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பானுங்க, நம்ம கொடுக்காம போய்டுவோம்னு நினைப்பானுங்க. அப்படி பண்ணதில் தான் நிறைய பிரச்சனை வந்தது. இப்போது அண்ணாமலைக்கு அவர் ஒரு செல்ல காசு மாதிரி ஆகிட்டார் பிஜேபியில். அவர் யாரும் சீன்றதில்லை, கண்டுக்கிறதில்ல. அவராக காசு கொடுத்து தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டிலாம் ப்ரொமோட் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ டிடிவியை மிரட்டி உள்ளே கொண்டு வந்தோம்ல. இப்போது எடப்பாடி அவர்கள் உண்மையிலேயே அவருக்கு உண்மையிலேயே டிடிவியையோ சசிகலாவையோ அப்புறம் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளேயே சேர்த்துக்கணுன்னு விருப்பப்பட்டிருந்தா அவர் சேர்த்துக்கிட்டு இருப்பார்ல. எதற்காக அவருக்கு ஒரு சுத்தமாக பிடிக்கல, இவங்க யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது கட்சிக்குள்ளே, இவங்களாம் எதிரி தான், உள்ளே விட்டால் நம்மளை காலி பண்ணுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் டிடிவி தினகரனை கூட்டணிக்கு, அதாவது பிஜேபியோட ரொம்ப அழுத்தம் கொடுத்தனால சரி ஒரு கட்சி வச்சிருக்காரு, இவரை மட்டும் கூட்டணியில் சேர்த்துக்கலான்றதுக்காகத்தான் அவர் கூட்டணி சேர்த்தார். இப்போ கூட அவருக்கு டிடிவி தினகரன் பிடிக்கல. அவர் ஒரு போட்டியாளர் தான் பார்க்குறாரு. மேலிடத்தில் பிஜேபியிலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதுனால இவ்வளோ நாள் அவர் சும்மா ஓட்டிக்கிட்டே இருந்தார். ஆனால் உண்மையிலே இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஒரு முக்கியமான தகவல் அவர் சொல்லி அனுப்பியிருந்தேன். அது மட்டும் இல்லை, எடப்பாடி கூட நீங்கள் சேராதீங்க டிடிவி தினகரன், நான் முதல்ல சொல்லியிருந்தேன், சேர்ந்தவங்க செல்வாக்கு போயிடும், அப்புறம் கட்சி ரெண்டாக உடஞ்சிரும், இல்லைனா நானே உடைப்பேன், என் பேச்சு கேட்கலன்னான்னு சொன்னேன். அப்புறம் நான் அந்த கட்சியை நான் சொல்லாமல் அவர் சேர்ந்துட்டார். அதாவது என்டிஏல தப்பு இல்லை,
ஆனால் எடப்பாடி வந்து முதலமைச்சர்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதான் தப்பு. அதனால் நான் என்ன சொன்னேன், உங்கள் கட்சியை உடைப்பேன்னு சொன்னேன். அதற்கு அவங்க பிஏ வந்து ஜனா வந்து என்கிட்ட சவாலில் விட்டார். உங்களால் முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணாமலை என்கிட்ட சொன்னார், ஒன்று இதை பேசினார். நான் சொன்னேன், நான் வந்து அண்ணாமலை மாதிரி வர சொல்கிற ஆள் கிடையாது. நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர். என் பவர் தெரியல உங்களுக்கு. சரி, இதுக்கான இது வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் கட்சியை நான் உடச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு உடச்சி முடித்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை அந்த கட்சியை வந்து புதுசாக ஆரம்பிக்க வச்சு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமும் இப்போ சின்னம்மா அவர்கள் பக்கம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக சின்னம்மா அவர்களுடைய பிரதிநிதியாக தான் டிடிவியை வந்து நிற்க வச்சுருந்தாங்க. அந்த அம்மாவே வந்துட்டாங்க. அப்புறம் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் எதுக்கு? அதனால் முக்குளத்தோர் மக்கள் வந்து டிடிவியை தூக்கி போட்டாங்க. ஸோ டிடிவியோட அம்மா மக்கள் முன்னேற்ற அந்த கட்சிக்கு வந்து இப்போ எந்த செல்வாக்கும் கிடையாது. டிடிவி தினம் ஒரு செல்லகாசு ஆகிட்டார். இப்படி ஆகிடுவீங்க, போகாதீங்க நான் அறிவுறுத்த சொன்னேன். அவங்க நம்ம சொன்னது கேட்கல. அதான் திமுறில் ஆட்டம் போடுறது. சரி, ஓகேவா, இப்போ கேப்பார் பேச்சு கேட்டு தப்பான முடிவு எடுத்து டிடிவி மாட்டிக்கிட்டாரு. இதில் என்ன சிக்கல், நான் முன்கூட்டியே என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும், டிடிவி தினகரன் வந்து இப்போது செல்லகாசு ஆகிட்டார். அவருக்கு ஓட்டு பர்சன்டேஜ் கிடையாது. இந்த ஓட்டு பர்சன்டேஜ் பிரியுதுன்றதுக்காக தான் ஒரு கூட்டணிக்குள்ளேயே பிஜேபி கொண்டு வந்தாங்க. அந்த ஓட்டை தான் இப்போ சின்னமாக பிரிக்கிறாங்கல்ல. இப்போ டிடிவி தான் செல்வாக்கு இல்லை, செல்லகாசு ஆகிட்டார். இனிமேல் அவருக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கணும், அவர் எதுக்கு கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. இந்த இடத்துக்கு வருவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எடப்பாடி அவர்கள், நான் ஏற்கனவே ஒருத்தர் மூலமாக சொல்லி அனுப்பியிருந்தேன் எடப்பாடி அவர்களுக்கு, அதை அவர் மைண்டில் வச்சுருந்தார். அதை அப்படியே வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் ஒரு பேட்டியில் சொல்லிட்டார். அவருக்கு என்ன நடக்கும் போது சொல்லிட்டாரு. இப்போ இதன் மூலமாக எடப்பாடி என்ன முடிவெடுத்தாருன்னா, டிடிவியை கட்சியிலேருந்து, அதாவது கூட்டணியிலேருந்து அகற்றிடுவார். அவருக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவர் சும்மா டம்மி மாதிரி இந்த இஃப்தார் நம்மளாம் வச்சுருந்தார். இல்லை இந்த எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்து அவர் முடிவு எடுத்துட்டார். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக உனக்கு சீட்டு கிடையாது, உனக்கு எதுவும் கிடையாது, கூட்டணி கிடையாதுன்னு துரத்தி விட்டுருவார். ஸோ பிஜேபி கூடவே அவர் எடப்பாடி அவர்கள் மேக்ஸிமம் இருக்க மாட்டார். ஏன் அது பண்ணுறாருன்னா, டிடிவி தினகரன் என்ன இருந்தாலும் இவருக்கு ஒரு காம்படிட்டர் தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அதிமுக எதிர்த்து தான் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்போ அவருக்கு வந்து ஒரு சீட்டு, ஒரு 10 சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு 6 சீட்டு கொடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 சீட்டை வந்து கொடுத்ததில் இந்த 6 சீட்லேயும் அவர் ஒரு வேளை ஜெயிச்சிட்டா, ஒரு சீட்டு ஜெயித்தாலே, எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டாலே அமைச்சரில் பங்கு கேட்பாங்க. அவர் வந்து டிடிவி தினகரன் எனக்கு பாருங்கள் எவ்வளோ மோசம் இருக்குது, முக்குளத்தோர் ஓட்டெல்லாம் இருக்குது, நான் பவர்ஃபுல்லு அப்படின்னு வந்து வளர்ந்துருவார். அதை வந்து மார்த்தட்டிப்பார். 6 சீட்டு கொடுத்து ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னா என்ன ஆகுறது? அப்போ பிஜேபி ஏதாவது தகுடுத்தம் பண்ணி அவர் ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா அப்போது மிகப்பெரிய நெருக்கடி அதிமுகவுக்கு வரும். சும்மா இருந்த, அதாவது 1% கூட இல்லாத 0.0% போன ஒரு டிடிவி தினகரனை அவர் ஓட்டையே கூட இல்லாமல் அவர் பூத்திலே 0ன்னு போட்டு காமிச்ச 0 வாக்குன பிஜேபிக்கு முன்னாடி இப்போ டிடிவி தினகரனை வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் பல சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அவர் என்ன பண்ணுவார்? அவர் சும்மா விடுவாரா? அப்போ நான் பெரிய ஆளுன்னு மாறுதட்டிப்பார். அதிமுகவுக்கு போட்டியாகும். அப்போ தேவையில்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற கட்சியையோ அதே மாதிரி வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக்குறது மூலமாக ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அவர் மாற்றி விட்ருவாங்க. அப்போது அதை வந்து எடப்பாடி விரும்புவாரா, விரும்ப மாட்டார். அப்போது எதிரியை முதல்ல காலி பண்ணணும். ஏற்கனவே மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவார். அதை சொல்லி தான் அங்கேருந்து வேறு யாரும் செங்கோட்டையனுக்கு அப்புறமாக யாரும் வெளியே போயிடக்கூடாது எந்த கட்சிக்கும்னால அதை சொல்லி தான் அவர் லாக் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மன்னார்குடி மாஃபியா சேர்ந்த எதிரியான துரோகியான இந்த டிடிவி தினகரனை வந்து எடப்பாடி விட்டு வைப்பார். அவர் சீட்டு கிடையாதுன்ட்டார். ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிடுச்சுன்னா இவருக்கு தான் நெருக்கடி. அப்போது அவர் ஜெயிக்கவும் விரும்ப மாட்டார், அவருக்கு சீட்டும் கொடுக்கக்கூடாது. அடிப்படை என்ன, சீட்டு கொடுத்தாதானே இவர் வந்து ஓட்டு வாங்குறது, பர்சன்டேஜ் வாங்குறது, ஜெயிக்கிறதுலாம். சீட்டே கிடையாது, இன்னும் சொல்கிறோம் கூட்டணியே கிடையாது. உனக்கு நீ ஒரு செல்ல காசு, எல்லா ஓட்டும் முக்குள் ஓட்டலாம் சசிகலா பாப்பம் போயிடுச்சு, இனிமேல் உன்னதுக்கு நான் வச்சுக்கணும் வேஸ்ட் லக்கேஜ், நீ வெளியே போன்றதை எடப்பாடி முடிவு பண்ணுறா. அதனால தான் அடித்து துரத்திட்டாரு. இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிப்பு வரல, சும்மா ஏதோ கூட வந்து பேசிக்கிட்டு ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்காரு, டிடிவி ஒட்டின்னு இருக்காரு. எடப்பாடி விரும்பல, இவராக போய் அடிக்கடி அண்ணன் அண்ணன்னு சொல்லி ஒட்டிக்கிறாரு. அவரை துரத்தி தான் அடிச்சிட்டார் அவர். ஆக்சுவலாக இப்போ வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து இந்த பிஜேபியோட கூட்டணி இன்றைக்கி வரைக்கும் அவர் இறுதி செய்யாதது காரணம், எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி வரைக்கும் இறுதி செய்யப்படாத எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடாமல், எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்யாமல், அதை பத்திரிகையில் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடாமல் அவர் வெயிட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, எலெக்ஷன் நெருங்கும் போது இவங்க எல்லோரும் கழட்டி விடணுன்றது. அதை கரெக்டாக எடப்பாடி செஞ்சார். இது நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். இது சம்மந்தமாக டிடிவி தினகரன் அவர்களுக்கு நான் உதவி செய்து எவ்வளோ பண்ணியிருந்தேன், அவர் கேட்கல. இது இப்போ நான் சொன்னல அந்த விஷயம்லாம் வந்து நான் முன்னெடுத்த கடிதத்தை கூட நான் டிடிவிக்கு அனுப்பி வச்சுருக்கேன். நான் சும்மா போகிற போக்கில்
வடை சொல்கிறவன் இல்லை, எல்லா ஆதாரத்தையும் அவங்க பிஏவாக இருக்கக்கூடிய ஜனா கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் என்னுடைய பிஏ மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன். அதில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க சொல்லுங்கள். நான் உதவி செய்ய தான் டிடிவிக்கு வந்தேன், என் பேச்சை அவர் கேட்கல, அதனால் அவருக்கு பின்னடைவு வந்தது. இதற்கு முழு பொறுப்பு டிடிவி தான்.